எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பையன் மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த சமூக வலைதளத்துல எல்லாமே கண்டென்ட் வீடியோ போட்டுட்டு இருந்தானோ. சில வீடியோ காப்பி கண்டென்ட்டா இருந்தா கூட அதோட எஃபெக்ட், கலர் கரெக்ஷன் எல்லாம் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். நான் கூட நிறைய இடத்துல அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கேன், தம்பி இந்த எஃபெக்ட் எல்லாம் எப்படி பண்ணது, கலர் கரெக்ஷன் யாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டது அவங்களும் நமக்கு சொல்லி தந்திரியானோ. ஆனா இப்போ 2-3 மாசம் மட்டும் அவங்களோட ஐடியில ஒரு வீடியோயும் வருது. அப்ப அந்த மெயின் ஐடியா ஹேண்டில் பண்ணிய பையன் கிட்ட மெசேஜ் பண்ணி ஏன்டா இப்ப வீடியோ ஒன்றும் போடல அப்படின்னு கேட்டதுக்கு ஆனா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் வருது. ஊர்ல உள்ளவையெல்லாம் தப்பா பேசுறேன், எதுக்குல இப்படி வீடியோ போட்டு தெரியுது, ஒழுங்கா போயிருந்து படிங்க அப்படிலாம் உடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் தம்பி இந்த படிச்ச வேண்டிய வயசுல படிச்சது, வேலைக்கு போக வேண்டிய வயசுல வேலைக்கு போயுது, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டியதுதான். ஆனா வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சுக்கணும் போடுங்க, ஏன்னா உங்களை வீடியோ எல்லாம் பாக்கிறது நல்லா இருக்கு, கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லன்னா ரொம்ப திட்டியாவ அவையில ரொம்ப உடக்கணும் வீடியோ போடம்பா அப்படின்லாம் சொன்னான். நானும் வழியா புளுத்திய போல தம்பி உனக்கு சாப்பாடு செலவு, உனக்கு அத்தியாவசியமான செலவு எல்லாம் பாக்கியது யாரு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா நான் வீட்டுல உள்ள அம்மையை அப்பதான் பாக்கணும் அப்படின்னு. நாங்க அப்ப அவிய என்ன சொல்லணும் அதை மட்டும் நீ கேட்டா மதி, ஊர்ல கிற்கு பேர் என்ன சொல்லிட்டு போட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்னா அண்ணா வீடியோ போடண்டான்னு சொன்னதே எனக்கு அம்மாயும் அப்பாயும் தான் அப்படின்னு. அட்வைஸ் பண்ண போய் அல்வா வாங்கினேன் ப்ரோ.